அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஓதக்கூடிய இதனை காது கொடுத்து கேட்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி சொல்லியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான நன்மை இருக்கின்றது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புகாரி 5074 ஹதீஸாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு அடியான் குர்ஆன் ஓதும்போது அல்லாஹு தஆலா காது கொடுத்து கேட்பதைப் போல் வேறு எதையும் காது கொடுத்து கேட்பதில்லை. குர்ஆனை அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா காது கொடுத்து கேட்கின்றான். நாம் அதை ரசித்து நாம் அழகிய முறை குரலில் நாம் அழகான முறை ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற அனைத்தையும் விட அல்லாஹு தஆலா நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனத்தை செவிமடுத்து கேட்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே குர்ஆனை நாம் பொருள் உணர்ந்து ஓதுவோம். அல்லாஹ்வின் அருளை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். இதேபோல அமல்கள் தங்கள் அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.